ஸோ எல்லாருக்கும் ப்ரெசென்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஸோ அந்த டாபிக் நேம் இஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணவங்க நீங்கள் எல்லாருமே நல்லா பார்த்துருப்பீங்க. எல்லா கொஸ்டின்ஸ்லையுமே டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமல் இருக்காது. அதாவது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேட்டாஸ் வருமே தவிர அந்த கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஒரு கொஸ்டின் கூட இது வரைக்கும் வந்ததே கிடையாது. ரைட்டா? ஸோ அந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு 4 மேஜர் டாபிக் அடியில் தான் கேட்குறாங்க. ரைட்டா? ஸோ இப்போது இந்த கிளாஸ் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷனுக்கு தேவையான அந்த 4 டாபிக் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அண்டு அந்த 4 டாப்பிக்கு தேவையான ஷார்ட்கட்ஸ் அண்டு ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். ஒரு கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் நான் வந்து 2 நாள் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு நாளில் வந்து நான் தியரியே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கிட்ட ஆயிரும், 1/2 மணி நேரமாவது ஆயிரும் குறைஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் டைம் ஆயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைக்கணும்னா ஒரு 2 நாள் எடுத்தால் தான் ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக அந்த 4 டாபிக்ஸோட தியரி அண்ட் ஒரு கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கேட்குறாங்க நமக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு நிமிஷம் வந்துக்கிட்டே இருக்காங்க பார்ட்டிசிபென்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப் வந்து பை சார்ட். இந்த பை சார்ட் அப்படிங்கிற டைப்பில் வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பை சார்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒரு சர்க்கிள் இருக்கும். அந்த சர்க்கிளை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கரெக்டாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அ ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியோட செலவை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சர்க்கிளில் காட்டியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டுக்கு ஒரு 25%, ஃபண்டுக்கு ஒரு ப்ரொவைடர் ஃபண்டுக்கு ஒரு 12%, மெடிக்கல் 13% இப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி, விச் மீன்ஸ் அந்த செலவுக்கு தகுந்த மாதிரி அந்த சைஸை அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ பை சார்ட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், 2வது டைப் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேபிள் சார்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா 75% உங்களுக்கு டேபிள் சார்ட் தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ டேபிள் சார்ட்னா நமக்கே தெரியும், டேபிளர் காலம் யூஸ் பண்ணி கொடுக்குற டேட்டாஸ். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 சிட்டி அண்ட் 6 சிட்டியோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்கு. அண்ட் அந்த பாப்புலேஷனில் மேல் எத்தனை % அப்படின்னு கொடுத்துருக்கு, அதில் ஃபீமேல் எத்தனைன்னு கொடுத்துருக்கு, சில்ட்ரன் எத்தனைன்னு கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. என்னென்னா ஹிடன் டீட்டெயில்ஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த டிங்கிற சிட்டியில் மேல் எவ்வளோங்கிறது கொடுக்கல, அண்டு பிங்கிற சிட்டியில் உங்களுக்கு சில்ட்ரன் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி ஹைட் பண்ணியும் டேட்டாஸை ஹைட் பண்ணியும் என்ன செய்வாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. அடுத்தது 3வது பார்கிராஃப். பார்கிராஃப்னால் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, பாராக இருக்கும். ஸோ ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட சேல்ஸோட டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் சேல்ஸ் ஏறுது, அதுக்கப்புறம் அடுத்து குறையுது, அதே ஒரு 2 நாளில் குறையுது, திருப்பி கூடுது. ஸோ இந்த மாதிரி கம்பெனியோட சேல்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் பாரில் காட்டுறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி பாரில் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணால் அதுக்கு பேர் பார்கிராஃப். இந்த பார்கிராஃப்லேயே நமக்கு கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க. இந்த பார்கிராஃப் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ரைட், நெக்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் கிராஃப். ஸோ லைன் கிராஃப்னா பார்கிராஃப் லைன் கிராஃபும் சேம் தான். அங்கே பாருங்கிற டைப்பில் இருக்கும், இங்கே லைன் மாதிரி இருக்கும். ஸோ ஓகேவா, இங்கேயும் அதே தான். சேல்ஸ் ரிப்போர்ட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைன் கிராஃபில் காட்டியிருக்காங்க. ஸோ லைன் கிராஃப் வந்து இன்னும் தெளிவாக தெரியும், அந்த ரிப்போர்ட் எப்படிங்கிறது தெளிவாக தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2019 உள்ள
ஒரு ரிப்போர்ட்டு. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 35,000 யூனிட்ஸ் விற்றுருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் டிசம்பர் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்புறம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லைன் கிராஃப் மூலமாக நம்ம என்ன நினைக்கிறோங்கிற டேட்டாவை, என்ன நம்மளோட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்மளால் பார்த்துக்க முடியுது லைன் கிராஃப் யூஸ் பண்ணி. ஸோ இந்த லைன் கிராஃப் யூஸ் பண்ணியும் நமக்கு கேள்விகள் இருக்குது. அடுத்து இது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை கிராஸ் பண்ணாமல் நம்ம வந்திருக்கவே மாட்டோம் ஸ்கூல் டேஸில். ஸோ நான் படிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஹெல்ப்பாக இருக்கும். வென் டயக்ராம்ஸ் தான் இப்போவும் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. ஸோ இந்த வென் டயக்ராம்ஸ் வந்து எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு 3 விஷயம் இருக்கும். அந்த 3 விஷயத்தோட இன்டர்செக்ஷன் இருக்கும். ஓகே, இன்னும் பார்ட்டிசிபேட்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இந்த வென் டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா சில கொஸ்டின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 7-8 லைன் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த 7-8 லைன் கொஸ்டின் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் வென் டயக்ராம் we can easily split the data and we can find the answer very easy. ஓகே, ஸோ இந்த 5 டைப்பில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 5 டைப்பை தாண்டி வேறு எங்கேயுமே கேட்கல. இதில் ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா டேபிளர் டேட்டா, அந்த டேட்டா தான் உங்களுக்கு அதிகமாக கேட்குறாங்க. அப்பப்போ இந்த வென் டயக்ராமு, லைன் கிராஃபு, பார் கிராஃபு அதுவும் கேட்க தான் செய்கிறாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போது என்னென்ன கேள்விகள்லாம் கேட்குறாங்க, என்னென்ன கான்செப்டில் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த டேட்டா இன்டர்பிரேஷனை நீங்கள் வந்து எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு 4 விஷயத்தை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதோட லூப் கார்னர் எல்லாமே பர்ஃபெக்டாக தெரிஞ்சிருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எப்பேற்பட்ட டேட்டாவையும் நீங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இதில் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஒன்றா பார்க்க போகிறோம். அதில் ஒன்று பர்சன்டேஜ், ரெண்டாவது ரேஷியோனா என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்தது ப்ரொப்போர்ஷன் அண்ட் ஆவரேஜ். இந்த 4 விஷயத்தை பற்றி நம்ம அதிகமாக என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ரைட்டா, அந்த 4 தாண்டி கேள்விகள் கேட்டதே கிடையாது. ஓகே, எந்த அளவுக்குனா நான் வந்து 2007லேருந்து அப் டு 2024 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா நான் கேள்விகள் வேணால் வித்தியாசமாக இருக்கலாமே தவிர, அந்த டேட்டா வேணால் வித்தியாசமாக இருக்கலாமே தவிர, இந்த 4 டாப்பிக்கை தாண்டி வரவே இல்லை. ஸோ அப்போ இந்த 4 டாப்பிக்கில் உள்ள ஷார்ட்கட்ஸ் என்ன, டிப்ஸ் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 1 by 1 நான் என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக கவனமாக பாருங்கள். நடுவில் ஃபார்முலாஸ் வரும், மெத்தட்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி என்ன செய்வோம், நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது அந்த ஃபார்முலாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கேட்பேன், நீங்கள் கேட்கும்போது கரெக்டாக சொல்லணும். ஸோ அதனால் நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பர்சன்டேஜ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன்டேஜ்னால் என்ன, யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நீங்கள் இந்த பர்சன்டேஜில் வார்த்தையை கேள்விப்படாமல் நீங்கள் வந்திருக்கவே முடியாது. ஓகே, எனக்கு யாராவது ஒரு ஆள் பர்சன்டேஜ்னால் என்ன அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதோட தேவை என்ன, யாராவது ஒரு ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏஞ்சல் சொல்லலாமா? ஏஞ்சல் அன்மியூட் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சன்டேஜ்னா என்ன தெரியும்? ஏஞ்சல் லைன்ல இருக்கீங்களா?
ஓகே, அப்போ சரண்யா கணேசன் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தான் வந்து ஹேண்ட்ஸ் கை தூக்குனீங்க, சொல்லுங்கள். அதாவது ஒரு தியரி நடத்தும் போது போரிங்காக இருக்கும். அது போரிங்காக இல்லாமல் இருக்கணும்னா நம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், யாராவது இப்போ சொல்லுங்கள். பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து 100 இருக்கணும். ஓகே, 100 இருக்குன்னா எனக்கு எப்படி, நீங்கள் இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். டோட்டலா 100 இருக்கும், அதுல இருந்து நம்ம வந்து எவ்வளோ அப்படின்னு ஆவரேஜ். சரி, ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பர்சன்டேஜ் மீன் எ பார்ட் ஆஃப் 100, அவ்வளோதான். 100ல் ஒரு பகுதி எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் பர்சன்டேஜ். பொதுவாக வந்து இந்த பர்சன்ட் அப்படிங்கிற மீனிங் என்னென்னா பெர் சென்ட். இந்த சென்ட்னாலே 100 அப்படின்னு அர்த்தம். ஸோ த வேர்டு பெர்சன்ட் மீன்ஸ் பெர் 100, அவ்வளோதான். இது வந்து நம்ம இந்த சிம்பிளாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ஒரு எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் கம்பேரிசனுக்கு, இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 1 கோடி ரூபா செலவழிக்கிறேன், எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அதே மாதிரி நான் ஒரு 1 லட்ச ரூபா செலவழிக்கிறேன், ஒரு 50,000 ரூபா கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே. ஸோ 2 அமௌண்ட்டு டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ், அப்படி தானே? 1 கோடி ரூபா போட்டு 10 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கும் 1 லட்ச ரூபா போட்டு 50 லட்ச ரூபா கிடைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, ரைட்டா? எது வந்து பெஸ்ட் பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆன்சர் பண்ணவங்களே சொல்லுங்கள். நான் சொன்ன அந்த 2 பிஸ்னஸ் பண்ணுற விதத்தில் எந்த லாபம் அதிகமான லாபம்? ஆக்சுவலி இப்போ யார் வந்து பர்சன்டேஜை பற்றி பேசுனா அன்மியூட் பண்ணி நீங்கள் சொல்லுங்க பாப்போம். இந்த 2 பிஸ்னஸில் எது பெஸ்ட்டு? இல்லை, நான் இப்போ கேட்டோம்ல, 1 crore நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 10 lakhs லாபம் எடுக்கிறேன், 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், 50,000 லாபம் எடுக்கிறேன். இந்த 2ல் எது பெஸ்ட்டு? தெரியல, அப்படிதானே? ஸோ இந்த கேள்விக்கு பதில் உங்களால் பர்சன்டேஜ் மூலமாக சொல்ல முடியும். ஓகே, 1 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் எனக்கு 10 லட்ச ரூபா கிடைக்குதுன்னா அதை நான் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு 10% வரும். அதெல்லாம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இப்போ நான் ஓவரலாக நான் சொல்கிறேன். அதுவே நான் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 50,000 கிடைக்கும் அப்படின்னா அதில் பாதி கிடைக்கும், 50%. ஸோ அமௌண்ட் வைஸ் பார்த்தா 10 லட்ச ரூபா அதில் கிடைச்ச மாதிரி தெரியும், ஆனால் அது வெறும் 10% தான். உங்களோட எஃபர்ட்டில், நீங்கள் போட்ட எஃபர்ட்டில் உங்களுக்கு 100ல் 10ல் ஒரு பங்கு தான், 10 பங்கு தான் கிடைச்சிருக்கு. அதுவே இங்கே அப்படி இல்லை, இவன் போட்ட எஃபர்ட்டில் பாதி கிடைச்சிட்டு. ஸோ த பெஸ்ட் பிஸ்னஸ் மேன் இஸ் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணி 50,000 வாங்கினாங்க. அப்போது இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் மூலமாக தான் சொல்ல முடியும். ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா பர்சன்டேஜோட ஹெல்ப் இல்லாமல் உங்களால் சொல்ல முடியாது. இதுதான் பேசிக் பர்சன்டேஜோட யூசேஜ், இதுதான். ஸோ இதில் 2 டைப் நமக்கு தேவை, ரைட்டா? நிறைய உண்டு, நமக்கு தேவை இந்த 2 டைப் தான். அது என்ன 2 டைப் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க, அந்த வேல்யூவை பர்சன்டேஜாக மாற்ற சொல்லுவாங்க, இது 1. 2வது பர்சன்டேஜ் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, அதை வேல்யூவாக மாற்ற சொல்லுவாங்க, இது 2வது. ஓகே, ஸோ இந்த வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேல்யூலையும் 2 விஷயம் எனக்கு வேணும். டோட்டலாக எவ்வளவு இருக்குது, அதில் எனக்கு எவ்வளவு ஃபார் மீ. இந்த 2 விஷயம்தான், இந்த விஷயமும் சேர்ந்து தான் உங்களுக்கு வேல்யூ. ஓகே, ஸோ இந்த தியரியை ரொம்ப கிளியராக கவனிங்க. இதுக்கு வந்து நான் டைம் எடுத்து கூட நான் பண்ணுறேன், பட் வந்து புரியலை அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ் உங்களால் தொடவே முடியாது, ரைட்டா? ஸோ நல்லா கிளியராக கவனிங்க. ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலே டோட்டலாக எவ்வளோ இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியணும், அண்ட் ஆல்சோ எனக்கான விஷயம் என்னங்கிறது எனக்கு தெரியணும், ரைட்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிறோம். ஒரு எக்ஸாமுக்கு நான் வந்து 500 மார்க்ஸுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் நான் எடுத்த மார்க் எத்தனை? அது 100. இப்போ இதை நம்ம பொதுவாக எப்படி எழுதுவோம்? 100 out of 500 அப்படின்னு எழுதுவோம். 100 out of 500. நான் வந்து 500க்கு 100 எடுத்திருக்கேன். இது 100 out of 500ங்கிறது இங்கிலீஷ். தமிழ் எப்படி சொல்லுவோம்? 500 மார்க்குக்கு நான் 100 மார்க் எடுத்திருக்கேன். இதே மேத்தமெட்டிக்ஸில் எப்படி சொல்லணும்னா
500க்கு நான் 100 எடுத்திருக்கேன், அதாவது 100 டிவைடட் பை 500. ஸோ எப்போவுமே இதுக்கு பேர் ஃப்ராக்ஷன் அப்படி தானே. ஸோ இந்த ஃப்ராக்ஷனில் வந்து டினாமினேட்டர் இருக்கும், நியூமரேட்டர் இருக்கும். டினாமினேட்டரில் எப்போவுமே டோட்டலாக என்ன இருக்கோ அது இருக்கும். நியூமரேட்டரில் அந்த விஷயத்துக்கு தேவையானது, அதாவது இப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் எத்தனை மார்க் எடுத்திருக்கேன் அதில் அப்படிங்கிறது இருக்கும். பார்ட் ஆஃப் டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். தெளிவாக சொல்லணும்னா இது எப்போவுமே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டும் இருந்தால் தான் என்னால் என்ன செய்ய முடியும், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். ரைட்? இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ 500க்கு நான் 100 மார்க் எடுத்திருக்கேன். அப்போது 100க்கு நான் எத்தனை மார்க், இந்த 100க்கு எத்தனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் பர்சன்டேஜ். அப்போ 100க்கு எத்தனை அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ அந்த தெரியாத அந்த வேல்யூ நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டும் ஈக்குவல் தான். 500க்கு 100 எடுக்கிறதும் 100க்கு நான் எத்தனை பார்க்குறேன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ அப்போ இந்த வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும்னா கீழே டிவிஷன் இருக்குது. இந்த டிவிஷன் அந்த பக்கம் போகும்போது என்ன மல்டிப்ளிகேஷனாக மாறும். அப்போது that x equal to 100 divided by 500 into 100. ஓகே, ஸோ அதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, இது 1 இது 20, அப்போ 20%. அப்போ என்ன அர்த்தம், நான் 500க்கு 100 எடுக்கிறதும் நீங்கள் 100க்கு 20 எடுக்கிறோம் ஒரே விஷயந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அப்போ இதுலேருந்து நான் சிம்பிளாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வேல்யூ ஒரு டோட்டல் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஓகே, இஃப் யூ ஆர் கிவன் டோட்டல் வேல்யூ அண்ட் ஆல்சோ பார்ட் ஆஃப் அ டோட்டல், இந்த ரெண்டும் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டும் உங்கள் கையில் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை எப்படி வந்து எழுதணும் அப்படின்னா, அதோட ஃபார்மெட் என்னென்னா பார்ட் ஆஃப் அ டோட்டல் டிவைடட் பை டோட்டல். இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எழுதிக்கணும். அண்டு இதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் சிம்பிள், இது கூட 100 மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை ஃபார்மெட்டும் சொல்லலாம், ஃபார்முலா கிடையாது. ஸோ பார்ட் ஆஃப் அ டோட்டல் டிவைடட் பை டோட்டல் இன்ட்டு 100. ஓகே, ஸோ இதுதான் பர்சன்டேஜ் வேல்யூவை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கான ஒரு டெக்னிக். ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ்லேருந்து வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் கையில் பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க. ரைட்டா? பர்சன்டேஜை கொடுத்துட்டு என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா, அது என்ன வேல்யூலேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிற கேள்வி ரிவர்ஸில் கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும், இதுக்கு ஃபார்முலா என்ன நான் தெளிவாக எழுதிடுறேன், உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஈஸியாக இருக்கும். பார்ட் ஆஃப் அ டோட்டல் divided by total into 100. இதுக்கான ஃபார்முலா இதுதான். இப்போ இதுக்கு பார்ப்போம். இப்போ இதே கணக்கை நான் மாற்றி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து எடுத்த மார்க் வந்து பர்சன்டேஜ் வந்து 20% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 20% நீங்கள் எடுத்த மார்க் 100க்கு 20 மார்க் எடுத்திருக்கீங்க. ரைட்டா? அண்ட் ஆல்சோ டோட்டல் மார்க் எத்தனை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அது கொடுக்கணும். பர்சன்டேஜை வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணணும்னா டோட்டல் என்னங்கிறத அவங்க கொடுத்துருக்கணும். இஸ் கிவன். ஸோ percentage is given. If you are given percentage and total, you can easily find the percentage by simple formula. ஃபார்முலா கிடையாது. என்ன செய்யணும்னா அவ்வளோதான். அதே மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 100க்கு 20 மார்க் எடுத்ததா கொடுத்துருக்காங்க. இந்த 20%க்கு என்ன அர்த்தம்னா, 100க்கு 20ன்னா 500 மார்க்கு டோட்டல். இங்கே வந்து நமக்கு 500 தானே சொன்னோம். 500க்கு எவ்வளவு? ஸோ அதான் எக்ஸ். ஸோ அதே மாதிரி இந்த 500 நான் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போது 20/100 இன்ட்டு 500. ஓகே, ஸோ அப்போ இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஃபைனலாக 20 × 5 வந்து 100 வந்துடும்.
அப்போ என்ன அர்த்தம்? 500க்கு 100 மார்க் எடுத்திருக்கான்னு அர்த்தம். ஸோ அப்படி இருந்து இப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கேருந்து அங்கேயும் கண்டுபிடிக்கலாம், எக்ஸாக்ட் ஆன்சர் தான் வரும். ஸோ ரைட். இப்போ ஒரு பர்சன்டேஜ் உங்கள் கையில் கொடுத்து அதை வேல்யூவாக மாற்ற சொல்லணும்னா என்ன ஃபார்மேட் அப்படின்னா, இஃப் யூ ஆர் கிவன் பர்சன்டேஜ் அண்ட் டோட்டல் வேல்யூ, அப்போ தான் உங்களால் என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ரைட். ஸோ percent divided by 100 into total, இதுதான் அந்த ஃபார்மேட். பர்சன்டேஜை வேல்யூவாக மாற்றுறதுக்கு இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 20% கொடுத்துட்டாங்க, 500 டோட்டல் வந்து 500 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அந்த 20 இந்த பர்சன்ட்டை போட்டேன், டிவைட் பை 100 ஃபிக்ஸடாக போட்டேன், இன்ட்டு டோட்டல்னால் 500. ஸோ இதுக்கு தான் ஆன்சர் நமக்கு 100 வந்துச்சு. ஓகே, ரைட். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வேல்யூலேருந்து பர்சன்டேஜ் எப்படி வருதுங்கிறத பார்த்தாச்சு, பர்சன்டேஜ் டு வேல்யூ எப்படி வருங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தாச்சு. சரி, இப்போ அடுத்தது இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போது இந்த பர்சன்டேஜை மட்டும் நம்ம 100% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 20 இது வந்து 25%. ஓகே, இது வந்து 4ல் 1 பங்கு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதில் 75% உங்களுக்கு கேட்குறது சேஞ்ச் இன் பர்சன்டேஜ். ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் 2 டைப் இருக்குது. ஒன்று இன்க்ரீசிங் பர்சன்டேஜ், இன்னொன்று டிக்ரீசிங் பர்சன்டேஜ். ஓகே, இன்க்ரீசிங் பர்சன்டேஜ்னால் அந்த வார்த்தையிலே இருக்குது அதிகமாக, அதாவது இன்க்ரீசிங் கூடுறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், குறையிறதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ். ஓகே, ரைட். இப்போ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் வழியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். 1 minute. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்கு? எ சேலரி ஆஃப் அ மேன் இஸ் ஒரு நிமிஷம், இதுதான் கொடுக்கணும். A salary of a man is increased from 20,000 to 25,000. அப்போ ஒருத்தனுக்கு சேலரி, அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 25,000 இன்க்ரீஸ் ஆகுது. வாட் வில் பி த பர்சன்டேஜ் ஆஃப் அ சேலரி இன்க்ரீஸ்டு? சரி, ஓகே. இப்போ நான் உள்ள ஒரு கேள்வி கேட்குறேன். 20,000 25,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஆப்வியஸா அவ்வளோதான். வெரி குட், 5,000. இதில் எந்த உங்களுக்கு குழப்பமும் இருக்காது. கேள்வி எப்படி கேட்பான்னா, உங்களுக்கு 5,000 இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல, 20,000 சேலரி 5,000 கூடியிருக்கு, அப்போ 100க்கு எவ்வளோ கூடும்? இப்படி கேள்வி கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்படி கேள்வி இருப்பாங்க, வாட் வில் பி த பர்சன்டேஜ் ஆஃப் அ சேலரி இன்க்ரீஸ்டு? அப்போது இதை எப்படி நம்ம சொல்ல? இது ஒரு கேள்வி. இதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன? இதையே நான் மாற்றி கேட்குறேன். எ சேலரி ஆஃப் அ மேன் இஸ் டிக்ரீஸ்டு ஃப்ரம் 25,000 to 20,000. 25,000 இந்த சேலரி ஒருத்தனுக்கு 20,000 மாறுது. அப்போ ஆப்வியஸ்லி 5,000 rupees அவனுக்கு குறையுது. இது அமௌண்ட்டாக 5,000 rupees குறையுது. கேள்வி என்னென்னா பர்சன்டேஜ் எவ்வளோ குறையுது அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 கேள்விக்கான பதில் ஃபார்முலா தான். ஃபார்முலா யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபையாக நான் எடுத்து வந்திருக்கேன். ரைட், அந்த ஃபார்முலா என்னன்னா இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ இன்க்ரீசிங் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ divided by small value into 100. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, அதாவது லார்ஜ் வேல்யூனா உங்களுக்கு 2 டேட்டா கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது எதுலேருந்து எதுக்கு பேருக்கு நம்ம சொன்னால் தான் என்ன செய்ய முடியும், அது இன்க்ரீஸிங்காக டிக்ரீஸிங்காக சொல்ல முடியும். நான் 20,000 சேலரி வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு முந்தின மாதம் என்ன சேலரி வாங்கினா அல்லது பிந்தின மாதம் என்ன சேலரி வாங்கினாங்கிற டேட்டா இல்லாமல் சொல்ல முடியாது. அப்படி தானே? ஒரு கோடை போட்டுட்டு இது பெருசாக சிறுசாக சொல்ல முடியாது. அது பக்கத்தில் இன்னொரு கோடை போட்டால் தான் என்ன செய்ய முடியும், எது பெருசு எது சிறுசுன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு 2 வேல்யூ கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக.
அந்த ரெண்டு வேல்யூவில் லார்ஜ் வேல்யூ என்ன, ஸ்மால் வேல்யூ என்னங்கிறத நம்ம சப்ராக்ட் பண்ணிவிட்டு டிவைடட் பை அதில் ஸ்மால் வேல்யூ இன்டூ 100. இப்போ இந்த கணக்கு எடுத்துக்கோங்க. நமக்கு லார்ஜ் வேல்யூங்கிறது 25,000, ஸ்மால் வேல்யூங்கிறது 20,000 டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ அது 20,000 தான் இன்டூ 100. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா நீங்கள் இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடணும். சப்ராக்ட் பண்ணால் நமக்கு தெரியும் 5,000 டிவைடட் பை 20,000 இன்டூ 100. இது எப்படி மீனிங் ஆகும் அப்படின்னா, தியரிட்டிக்கலாக என்ன மீனிங் ஆகும்னா, 20,000 நான் சேலரி வாங்குறேன், 20,000 சேலரி வாங்கும்போது 5,000 ரூபா கூடியிருக்கு, ரைட்? அதுவே 100க்கு எவ்வளவு? ஸோ 100க்கு எவ்வளோன்னு சொன்னால் 100 மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மொத்தத்தில் நம்ம சொன்ன அந்த முதல் பேசிக் ஃபார்முலா தான் வருது, பட் இங்கே வேறு லாஜிக்கோட வருது, ரைட்டா? ரைட். இப்போ இதை கால்குலேட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கேயே 2 0 கேன்சல் ஆயிரும். சாரி, இங்கே வந்து 5,000 போட்டேன்னா 50,000, சார் 5,000 தானா? சாரி 5,000. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும். நான் கால்குலேஷன் இன்னும் வர போகிறேன், ரைட்? ஸோ 5,000 டிவைடட் பை 20,000 இன்டூ 100. ஸோ 2 0 கேன்சல் பண்ணுறோம், இங்கே 2 0 கேன்சல் பண்ணுறோம். இது 1, இது 25. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? 25%. அப்போ எனக்கு 5,000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா என்ன அர்த்தம்னா 100க்கு 25% எனக்கு இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை அப்படி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு ஸ்கூல்ஸில், காலேஜஸில், எல்லா இடத்துலையுமே, ஒர்க்கிங் பிளேஸ் எல்லாத்துலேயுமே பர்சன்டேஜ் கணக்கில் தான் என்ன செய்வாங்க, போடுவாங்க. 10%, 12% இவங்க ஹைக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க, ரைட்? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்றேன், இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுறேன். ஓகே, ஸோ ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்க்ரீசிங் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்னது? லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ இன்டூ 100. சரி, இப்போ இங்கே எந்த கணக்குக்கு வரும்? A salary of a man is decreased from 25,000 to 20. இதுக்கு என்ன கதை அப்படின்னா டிக்ரீசிங் பர்சன்டேஜ். இதை நான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா, அதே லார்ஜ் வேல்யூ minus small value divided by large value into 100. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ அங்கே என்ன பேசணும்? இதே தான். அங்கே இன்க்ரீசிங் வந்தால் கீழே ஸ்மால் வேல்யூ போடணும், டிக்ரீசிங் வந்துன்னா லார்ஜ் வேல்யூ போடணும். அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்குமே, ரைட்டா? ஸோ இப்போ இங்கே பார்ப்போம். நமக்கு லார்ஜ் வேல்யூ 25,000, ஸ்மால் வேல்யூ உங்களுக்கு 20,000 டிவைடட் பை லார்ஜ் வேல்யூ என்னது நமக்கு 25,000 இன்டூ 100. ஓகே, ஸோ அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதே 5,000 தான் கிடைக்கும் டிவைடட் பை 25,000. 25,000 வாங்கிட்டு இருந்தேன், எனக்கு 5,000 ரூபா குறைஞ்சிட்டு. அப்போ 100க்கு எவ்வளவு குறையுங்கிறதான் கேள்வி. ஸோ கேன்சல் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது 1, இது 20, அப்போ 20%. அப்போ எனக்கு 20% சேலரியை என்ன பண்ணிட்டாங்க? குறைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்லிக்கலாம். ஓகே, அப்போது இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். என்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. ஷார்ட் ட்ரிக் ஃபார் ஃபைண்டிங் இன்க்ரீசிங் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்னது? லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ பை ஸ்மால் வேல்யூ. இங்கே இன்க்ரீசிங் வந்ததுனாலே நீங்கள் ஸ்மால் வேல்யூ போடணும். இந்த ஒரு ஃபார்மெட்டை மைண்டில் வச்சுட்டா போதும், ரெண்டு ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது ஃபைண்டிங் டிக்ரீசிங் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா அதே லார்ஜ் வேல்யூ மைனஸ் ஸ்மால் வேல்யூ டிவைடட் பை லார்ஜ் வேல்யூ இன்டூ 100. ஓகே, இந்த ப்ராக்கெட் போட்டதுக்கான நோக்கம், இந்த மேலே ப்ராக்கெட் போட்டதுக்கான நோக்கம், அதைத்தான் நீங்கள் முதல்ல செய்யணும். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேல்யூ பார்க்கணும். சரி, இதுதான் மெயினான விஷயம். இப்போ அடுத்தது நம்ம ரேஷியோக்குள்ளே போக போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன அப்படின்னா, த ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் அஸ் த கம்பாரிசன் ஆஃப் டூ குவான்டிட்டிஸ். அதாவது சிம்பிளாக என் கையில் 2 விஷயம் இருக்குது, அந்த 2 விஷயத்தை நான் கம்பேர் பண்ண போகிறேன், இவ்வளோதான். இந்த கம்பேர் பண்ணுற விஷயத்துக்கு பேர் தான் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க.
அல்லது ரேஷியோவை மேத்தமெட்டிக்கலாக இன்னும் தெளிவாக எப்படி சொல்லலாம்னா ரேஷியோ ஷோஸ் ஹவு மெனி டைம்ஸ் ஒன் நம்பர் கண்டெய்ன்ஸ் அனதர் நம்பர். ஓகே, ஒரு நம்பர் இன்னொரு நம்பரில் எத்தனையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேக் நான் வெட்டுறேன் அப்படின்னா அதை 4 துண்டாக வெட்டுறேன். வீட்டில் 4 துண்டாக வெட்டி என்ன செய்கிறாங்க, ஒரு துண்டு எனக்கு கையில் கொடுக்குறாங்க. ஓகே, அப்போ டோட்டலாக 4 பீஸு, அதில் ஒரு பீஸ் எனக்கு கையில் கிடைக்குது. கம்பேர் பண்ணுறேன், நீங்கள் 4 பீஸ் வச்சிங்க 1 தான் வந்திருக்கீங்க. ஸோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதுக்கு பேர் தான் ரேஷியோ, வேறு ஒன்றுமே கிடையாது. ரேஷியோனா இவ்வளோ தான். சரி, ரைட். இதை வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இப்போ ஒரு there are 28 பாய்ஸ் அண்ட் 22 கேர்ள்ஸ் இன் அ கிளாஸ். ஒரு கிளாஸில் வந்து 28 பாய்ஸும் 22 கேர்ள்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி டோட்டல் வந்து 50. இதில் ரேஷியோ ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னா என்னது 28/50 அண்ட் ரேஷியோ ஆஃப் த கேர்ள்ஸ் அப்படின்னா 22/50. அதாவது 50க்கு 28 பாய்ஸும் 50க்கு 22 கேர்ள்ஸும் இருக்கிறாங்க. ஸோ இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க கொஸ்டின்ஸில் அப்படின்னா 28:22. ஸோ அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், 28 பாய்ஸு 22 கேர்ள்ஸு டோட்டல் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கிடைக்கும். ஸோ ரேஷியோவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க, 28:22. ஓகே, ஸோ ப்ரொப்போர்ஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இங்கே நல்லா பாருங்கள், ஒரு பீஸாவை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கோம், ரைட்டா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்வி கரெக்டாக பதில் சொல்லணும். இப்போ அந்த பீஸாவை நான் கரெக்டாக 2 துண்டாக வெட்டுறேன், 2 துண்டு வெட்டுறேன். நான் உங்களுக்கு ஒரு பீஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நான் 4 துண்டாக வெட்டுறேன் அதே பீஸாவை அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த 4 பீஸில் நான் உங்களுக்கு 2 கொடுக்குறேன், இந்த விஷயத்தை வச்சுக்கோங்க. அடுத்து 3ஆவது விஷயம், அது பீஸாவை நான் 6 துண்டாக வெட்டுறேன். 6 துண்டு வெட்டி உங்கள்கிட்ட நான் 3 பீஸ் உங்கள் கையில் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பீஸாக எடுத்துக்கிறேன், அந்த பீஸாவை நான் 8 துண்டாக வெட்டுறேன். 8 துண்டாக வெட்டி உங்கள் கையில் நான் 4 கொடுக்குறேன். இப்போ நான் ஒரு 4 விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். இந்த 4 விஷயமும் ஒன்றா, 2ல் 1 கொடுக்குறதும் 4ல் 2 கொடுக்குறதும் 6ல் 3 கொடுக்குறதும் 8ல் 4 கொடுக்குறதும் ஒன்றா? ஒன்று தான். ஆனால் பார்க்க தான் வித்தியாசமாக தெரியும். இப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ 2ல் நான் 1 கொடுத்துருக்கேன், 4ல் 2. எப்படி 1ன்னு நீங்கள் சொல்கிறீங்க சரண்யா கணேசன்? சொல்லுங்க. வெரி குட். ஈக்குவலாக நம்ம பிரிக்கிறோம் அப்படியா? சரி, ஓகே. இதை மேத்தமெட்டிக்கலாக எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 1/2. சரி, என் கேள்வி போல் சொல்லுங்களேன். இந்த இது மேத்தமெட்டிக்கலாக அந்த 4 1 தானா? 1 தான். எப்படி 1 அப்படின்னா 1/2 = 2/4 எழுதியிருக்கோம்ல. ஸோ இதை கேன்சல் பண்ணி பாருங்க. இது 1, இது 2, இது 1, இது 2, 1, இது 2. ஸோ அப்போ 4 என்னதான் ஈக்குவல். ஸோ ப்ரொப்போர்ஷனா என்னன்னா, நான் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் என் கையில் இருக்குது, ஆனால் அது எல்லாமே ஒரே மீனிங்கில் தான் இருக்குது, அப்படி தானே? ஸோ ஒரே மீனிங்கில் இருக்குங்கிறது நம்ம இங்கிலீஷில் பேசுகிறோம், ஆனால் மேத்தமெட்டிக்கலாக ஒரே ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. தமிழில் விகிதம் சொல்லுவாங்க, ஒரே விகிதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ப்ரொப்போர்ஷன். ஓகே, ரைட். இப்போ கடைசி டாபிக் ஆவரேஜ். ஓகே, ஸோ ஆவரேஜ்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆவரேஜ்னா நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள், யாராவது ஒரு ஆவரேஜ்னா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் ஆவரேஜுங்கிற விஷயத்தை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஆவரேஜ் தெரியாமல் யாருக்குமே இருக்காது. உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத சொல்லுங்கள், நான் யாரையாவது கேட்குறேன் வேணா. அந்த ஆவரேஜ்ங்கிறது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க் நம்ம எடுக்கிறோம். யார் பேசுனாங்க? ரோஹித் தானே? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. சயின்ஸில் 100க்கு 100 எடுத்திருக்கான். இதுவே
மேத்ஸில் 100க்கு 40 எடுத்திருக்கான். அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அவன் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்டு? பிரைட் ஸ்டூடெண்ட்டா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா? ஆவரேஜ் ஸ்டூடண்ட். ஏன் நீங்கள் சயின்ஸில் 100க்கு 100 எடுத்திருக்கான்? அவங்க குட் ஸ்டூடண்ட் 40 எடுத்திருக்கான். நான் கேட்கறது ஒரே ஸ்டூடெண்ட் தான். நான் ஒரே ஸ்டூடெண்ட் மார்க்கை பற்றி தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ நீங்கள் இருக்கீங்க சயின்ஸில் 100, உங்கள் ஒரு ஆளை பற்றி தான் நான் பேசுகிறேன். சயின்ஸில் நீங்கள் 100க்கு 100 எடுத்துறீங்க, மேத்ஸில் 100க்கு 40 தான் எடுத்துறீங்க. நீங்கள் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்? இல்லை, நான் ஜென்ரலாக தான் எடுக்கணும். ஜென்ரலாக நீ எப்படிப்பட்ட பையன் நான் எப்படி கண்டுபிடிக்க? மற்றவங்க சொல்லுங்களேன். சரி, இப்போ நான் இன்னும் இந்த கேள்வி இன்னும் காம்ப்ளிகேட்டட் ஆகிறேன். தமிழில் 100க்கு 80, இங்கிலீஷில் 100க்கு 70, மேத்ஸில் 100க்கு 40, சயின்ஸில் 100க்கு 100, சோசியலில் 100க்கு 95. இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஆள்னா எப்படி சொல்ல? நீலா சொல்லுங்க பார்ப்போம். சரி, எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் டிவைட் பண்ணா கிடைக்கிறது ஆவரேஜ். அதன் மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம்? ஆவரேஜ் மூலமா நம்ம என்ன கத்துக்கிறோம்? சராசரியா அவன் எவ்வளவு மார்க் எடுக்கிறான், அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. நான் வந்து ஆவரேஜை பத்தி பேசுனா என்கிட்ட நிறைய டேட்டா கையில இருக்கணும். எந்த அளவுக்கு நிறைய டேட்டா கையில இருக்கோ அதை வச்சு அவன் எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியும்? ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? அதனால தான் ஒரு ஸ்கூல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு வந்து ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன்லாம் உங்களுக்கு டிவைட் பண்ணுறாங்கன்னா எப்படின்னா அவன் போன வருஷம் அவன் எடுத்த டோட்டல் மார்க்ஸ், அதாவது உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டில் ஆரம்பித்து ஃபைனலாக ஒரு எக்ஸாம் எழுதாமல அது வரைக்கும் உள்ள அவ்வளோத்தையும் டேட்டாவை எடுத்து அதில் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி வச்சுவாங்க, ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அதை அடுக்கி அதில் எவன் டாப்பரோ அவன் தான் என்னது உண்மையான டாப்பர். வெறும் சயின்ஸில் 100 மார்க் எடுத்தவனா மட்டும் நம்ம டாப்பர்னு சொல்ல முடியாது. அந்த சயின்ஸ் சப்ஜெக்டில் வேணால் அவன் டாப்பராக இருக்கலாம். ஆனால் ஓவரால்னு பேசும்போது எனக்கு எல்லா டேட்டாவும் என் கையில் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ரைட். இப்போ இந்த ஆவரேஜ் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தீங்கன்னா, the average is a single value that represents the general significance of a set of unequal values. unequal values இப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரைட்டா? ஸோ இப்போ உதாரணத்துக்கு என்ன பண்ணலாம், இப்போ நம்ம சொன்ன அந்த இதே எடுத்துக்கலாமே. சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 மார்க்கு, இங்கிலீஷில் ஒரு 80, மேத்ஸில் ஒரு 40, சயின்ஸில் 100, இதில் ஒரு 60 மார்க் எடுத்துருக்கான்னு வச்சுக்கிறோமே. ஸோ அந்த மார்க்கோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அன்இக்குவல் வேல்யூஸாக இருக்கா? இப்போது இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இந்த 5 மார்க் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். மொத்தம் என் கையில் 5 டேட்டா இருக்குது. இந்த 5 டேட்டாவையும் நான் என்ன செய்கிறேன்? ஆட் பண்ணணும். 5 டேட்டாவை ஆட் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணணும். இதுதானே? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன வரும்? 350 வரும் டிவைட் பை 5. 350 டிவைட் பை 5 உங்களுக்கு என்ன வரும்? 17 வரும். அப்போது இந்த 70 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நீ எல்லாத்துலேயும் ஏற்ற இறக்கமாக எடுத்தாலும் ஒன்று தான், எல்லாத்துலேயுமே 70 எடுத்தாலும் ஒன்று தான். இப்போ இதுக்கும் 70 தான் அர்த்தம், இதுவும் 70, இதுவும் 70, இதுவும் 70, இது 70 அப்படின்னு அர்த்தம். ஓகே, நீ 100 மார்க் எடுத்தாலும் நீ 70 மார்க் எடுக்கிறக்குள்ள கெப்பாசிட்டி தான் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். தெரியாதனமாக 100 எடுத்துட்ட அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரைட்டா? அப்போ இது 70ங்கிற விஷயத்தை வச்சு அவன் ஒரு ஆவரேஜான பையங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடலாம். இதே ஆவரேஜ் 90 அப்போ இருந்ததுன்னா அவன் ஒரு நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ ஒரு சிங்கிள் வேல்யூவை வச்சு, சிங்கிள் வேல்யூ ரெப்ரசன்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த செட் ஆஃப் அன்இக்குவல்ஸ், அதனோட டோட்டல் டேட்டாவோட தன்மை என்னங்கிறத சொல்லிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆவரேஜ். ஓகே, இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா நமக்கு தெரியும். ஆப்வியஸ்லி சம் ஆஃப் ஆல் டேட்டா, நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா. இப்போ நம்மள என்கிட்ட 5 டேட்டா இருந்துச்சு. இந்த 5 டேட்டாவே ஆட் பண்ணி 5ஆல் என்ன பண்ணிட்டேன்? டிவைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நவுன் அஸ் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு நிமிஷம். அந்த ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஆனால் அந்த ஃபார்முலாவை உங்கள் கண்ணு வேறு மாதிரியும் பார்க்கணும். இப்போ எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னா, உங்கள் கையில், அதாவது உங்கள் கையில் டேட்டாவை கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஆவரேஜ் உங்கள் கையில் கொடுத்துட்டு டோட்டல் நம்பரை கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்கலாம், சம் ஆஃப் தி டேட்டா என்னன்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, ஸோ இந்த சம் ஆஃப் தி டேட்டா எனக்கு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு போயிடணும். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு என்ன வரும், டோட்டல் நம்பர் ஆஃப், சாரி மாற்றி சொல்லிட்டேன். நமக்கு கண்டுபிடிக்கிற என்னது, சம் ஆஃப் தி டேட்டா தானே. சம் ஆஃப் தி டேட்டா இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த ஃபார்முலாவை நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கவும் நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத சொல்ல வரேன். சரிங்களா? இது அடுத்தடுத்த கணக்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியும். சரி, ஓகே. இப்போ நமக்கு தியரி புரிஞ்சுதா இல்லையா? தியரிட்டிக்கலாக நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டோம். பட் வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தாலும் ஒரு சம்மை சால்வ் பண்ணும்போது இன்னும் அந்த தியரி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த தியரிக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு சம்முக்கு போயிடலாம். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 கேட்ட கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் யாராவது ஃபேஸ் பண்ணீங்களா? யார் லேட்டஸ்ட்டாக எக்ஸாம் எழுதுனீங்க? இந்த கொஸ்டின் யார் ஃபேஸ் பண்ணீங்க? அப்போ உங்களுக்கு வேற செட்டாக இருந்திருக்கலாம் மேபி. ஓகே, செகண்ட் பேட்ச். ஓகே, வேற யார் ஃபேஸ் பண்ணீங்க இந்த கொஸ்டினை? ஓகே, யாருமே பண்ணல. பட் ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, 1 minute. ஓகே, அப்போ இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிட்டி இருக்குல்ல. ஸோ அந்த சிட்டி 2000 if the number of readers from city C in the 2019, city C பற்றி பேசுகிறாங்க, 2019 பற்றி பேசுகிறாங்க. From the city and that from city E in the year 2023 were 7300 and 51300 respectively. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டி சியில் 2019 உங்களுக்கு ரீடர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோனா 7300 இந்த இருக்குது. சிட்டி சி 2100. இங்கே தான் உங்களுக்கு 73100 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தென் த நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் ஃப்ரம் சிட்டி பி இந்த இருக்குது. சிட்டி பி இந்த இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. சிட்டி இ, இந்த சிட்டி இயில் 2023 எங்கே இருக்குது? இந்த இருக்குது. சிட்டி இ 2023 இந்த இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு 51300 இப்படி டேட்டா கொடுத்துருக்காங்க. அதாவது சிட்டி சியில் 2019 இத்தனை பேர் ரீட் பண்ணுறாங்க, சிட்டி இயில் 2023 இத்தனை பேர் ரீட் பண்ணுறாங்கங்கிற டேட்டாவை கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ கேள்வி என்னன்னா, தென் த நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் ஃப்ரம் சிட்டி பி, the number of readers from city B in the 2023 was, அதாவது சிட்டி பியில் 2023 உள்ள ரீடர்ஸோட எண்ணிக்கை டேஷ் பர்சன்டேஜ் மோர் தென் இன் 2019. அதாவது 2023 16% இருக்கிறாங்க, 2019 14% இருக்காங்க. அப்போ 19 23 எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்ன? சிட்டி பியில் 2019 இருந்த பர்சன்டேஜ் 2023 எவ்வளவு மாறி இருக்கு அப்படின்னா எத்தனை மாறி இருக்கு பாருங்க. 14 16 மாறி இருக்கா? 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம மனசுல நினைப்போம். ஆனால் அது தப்பு. எதனால தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு கொடுத்த டேட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இங்கேயும் 73100 இங்கேயும் 73100னா பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்கள்கிட்ட,
₹1 கோடி செலவு பண்ணி நான் 10 லட்ச ரூபா எடுக்கிறதுக்கும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி 50,000 எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை பொறுத்து அது மாறுது. அந்த மாதிரி இந்த ரீடர்ஸோட எண்ணிக்கை டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம கால்குலேட் தான் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பொறுமையாக பார்ப்போம். இந்த சிட்டி சி இருக்கு பாருங்க. சிட்டி சி 2019 பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை ரீடர்ஸ்? 73,100 ரீடர்ஸ் இருக்காங்க, அப்படிதானே? இந்த 73,100ங்கிறது 17% தான் உங்களுக்கு 73,100. இந்த 17% 73,100. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் டேட்டா தான் அந்த ஃபைனல் ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க முடியும், ரைட்டா? இப்போ 1% நான் எப்படி கண்டுபிடிக்கிறதில்ல சொல்லுங்க பார்ப்போம். 17% 73,100னா 1% எவ்வளவு? இதை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியலாம் சொல்லுங்க பார்ப்போம். இது சிம்பிள் கொஸ்டின் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின்லாம் கிடையாது. கொஞ்சம் அதாவது நான் இன்னும் சிம்பிளா கேட்கிறேன். 17 பங்கு 73,100னா ஒரு பங்கு எவ்வளவு? 7,300. இல்ல கிடையாது கிடையாது கிடையாது, நீங்க சொல்றது 10. 73. இல்ல ஒரு நிமிஷம். அதாவது நான் கேட்கிற கேள்வி நீங்க புரிஞ்சுக்கல, அதனாலதான் நீங்க இப்படி சொல்றீங்க. ஓகே, 17 பங்கு தான் மொத்தமா டோட்டலா 73,100 இருக்கு, ரைட்டா? அதை நான் 17 பங்கா வைக்கிறேன். அந்த 17 பங்கு தான் எனக்கு டோட்டலா சேர்த்து 73,100. ஒரு பங்கு நான் எப்படி கண்டுபிடிக்க? சரி, நான் இன்னும் டிஃப்ரெண்டா கேட்கறேன். என் கையில 100 ரூபா இருக்கு, நான் 10 பங்கா அதை வைக்கிறேன். ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இல்ல நான் கேக்குறதுக்கு நீங்க சொல்லுங்க. 100 ரூபா என் கையில இருக்கு, ரைட்டா? இந்த 10 எப்படி சொன்னீங்க? அதான் என் கேள்வி. இந்த 10ங்கிற ஆன்சர் கரெக்ட் எப்படி வந்தது? இதான் என் கேள்வி. 100 divided by 10. அந்த 100 divided by 10ல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, என்கிட்ட டோட்டலா இருக்கிற அமௌண்ட் நான் வைக்க போற பங்கு எத்தனை, டோட்டலா என்கிட்ட இருக்கிற பங்கு, டோட்டலா இருக்க என்கிட்ட அமௌண்ட், இந்த ரெண்டையும் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரு பங்கு எவ்வளவு கிடைக்குது. கரெக்டா தப்பா? சரிதானே? இப்போ இங்க டோட்டலா நான் 73,100 என் கையில இருக்கு, நான் 17 பங்கா வைக்கிறேன். ஒரு பங்கு எவ்வளவுனா எப்படி கண்டுபிடிக்க? இப்ப சொல்லுங்க பாப்போம். இப்ப சொல்லுங்க, அதே கம்பேர் பண்ணி சொல்லுங்க. 73,100 17ஆல டிவைட் பண்ணிடணும். புரியுதா உங்களுக்கு? ரைட், புரிஞ்சுக்கணும் கான்செப்ட். சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை நான் டேரக்ட் டக்குன்னு டிவைட் பண்ணிடுறேன். டிவைட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 1%. அதாவது ஒரு பங்குங்கிறது நமக்கு எவ்வளவு? 4,300. நான் எதுக்காக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, இந்த டேட்டாவை பாருங்களேன். நான் இந்த டேட்டாவை நீங்கள் நல்லா பாருங்க, அந்த டேபிளை நல்லா பாருங்க. நம்மளோட மோட்டிவ் என்னன்னா, இது 73,100 கொடுத்துருக்கான். இது சிட்டி ஈக்கு 51,300 கொடுத்துருக்கான், ரைட்டா? அப்போ இந்த டேட்டாவில் இருந்து தான் நான் பியோட டேட்டாவை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது என்ன, இது எவ்வளவு, எத்தனை ரீடர்ஸ்ங்கிறத கண்டுபிடிக்கணும். இது எத்தனை ரீடர்ஸ் நான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 17% உங்களுக்கு 73,100ன்னா 14% எத்தனைங்கிறத நான் கண்டுபிடிக்கணும் வித் ரெஃபரன்ஸ் டு திஸ் டேட்டா. அப்போ ஒரு பங்கு 4,300னா இங்கே எனக்கு தேவை 14 பங்கு. அப்போ 14% எப்படி கண்டுபிடிக்க? ஒரு பங்கு 4,300னா 14 பங்கு எவ்வளவு, எப்படி கண்டுபிடிக்கணும்? அவ்வளவுதான், 4,300 into 14. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 60,200. அப்போ நான் இந்த டேட்டாவை கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சேன்னா, சிட்டி பியில் 60,200 பேர் ரீட் பண்ணுறாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்த வேலை என்ன? இந்த 16% எவ்வளோங்கிறத நான் கண்டுபிடிக்கணும்.
ரைட். அதை நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2023 பேசுகிறோம். 23 வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அவங்க கொடுத்த டேட்டா சிட்டி ஈல 2023 9% தான் உங்களுக்கு 51,300. அப்போ 1% நான் கண்டுபிடிக்கணும்னா அதே 51,300 டிவைட் பை 9 இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 5700. 1% உங்களுக்கு 5,700. அப்போது 16% எவ்வளவு? அப்போ 16% என்ன செய்யணும்? 16 மல்டிப்ளை பண்ணணும். 16 × 5,700. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 91,600. அப்போ இந்த இடம் வந்து 91,000 என்னென்னு 200 கண்டுபிடிச்சேன். சரி, இப்போ எனக்கு இந்த டேட்டா தேவையில்லை. இப்போ நான் இதை கண்டுபிடிச்சேன், இது எனக்கு தேவையில்லை. ரைட்டா? இப்போ கேள்வி என்னன்னா சிட்டி பியில் 2090 விட 2023 எவ்வளவு கூட இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? வெரி குட். இப்போ இந்த டேட்டாவில இருந்து இந்த டேட்டாவை நீங்க சப்ராக்ட் பண்ணா எத்தனை ரீடர்ஸ் கூட இருக்காங்கிறத கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர். ஆனா கேட்கிற கேள்வி அது இல்ல, பர்சன்டேஜ். எப்படின்னா 60. என்னது? யாரா சொன்னீங்களா? கரெக்டா சொன்னீங்க. வெரி குட், சூப்பர் சூப்பர். அதாவது அவன் கேட்கறது நமக்கு ஆப்வியஸா தெரியுது. 60,000 இருந்த ரீடர்ஸ் 91,000 மாறி இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிதானே? அப்போ அவன் கேட்கறது பர்சன்டேஜ். அப்ப என்னது? இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். அவன் கேட்கறது இன்க்ரீசிங் பர்சன்டேஜ். ஓகே, இன்க்ரீசிங் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன? யார் சொல்லுவா? சொல்லுங்க பாப்பா, யாராவது ஒரு ஆளு. large value minus small value divided by large value minus small value divided by small value into 100 into 100. ஓகேவா? லார்ஜ் வேல்யூ நமக்கு இங்க வந்து 91,200, ஸ்மால் வேல்யூ வந்து 60,200 டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ 60,200 into 100. ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 31,000 divided by 60,200 into 100. ஸோ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடணும். ரிமைனிங் இருக்குது 31,000 divided by 602. ஸோ இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னது? 51.5%. ஓகே, இந்த இருக்க ஆன்சர் 51.5%. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதாப்போ? ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது உங்களால் வந்து சொல்ல முடியுது இல்லை? ஸோ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க வந்து பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா இல்லைன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்களாங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஓகேவா? இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். நான் அதாவது நீங்களா அதை சொல்லணும்னு நினைச்சா கரெக்டாக சொல்லிட்டீங்க. சூப்பர். ஓகே, ரைட். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அதில் ஆக்சுவலி டைமும் ஆகிட்டு பரவாயில்ல, ஒரு கொஸ்டின் பார்ப்போம். ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி வேற என்ன கொஸ்டின் இருக்கு? ஒரு நிமிஷம். சரி, இந்த கொஸ்டின் பார்ப்போமே. இது உங்களால் சொல்ல முடியுதான்னு பார்ப்போம். If the number of readers from city D in the year 2019 and 2023 were 77,400, 1,14,000 respectively. ஸோ அவங்க கொஸ்டினை கொடுத்த கொஸ்டினை ரொம்ப தெளிவாக வாசிக்கணும். சிட்டி டியில் 2019 அப்படி நான் மார்க் பண்ணிக்கிறேன். சிட்டி டியில் 2019 உங்களுக்கு 77,400. அதுவே அதே சிட்டி டியில் 2023 1,14,000. இந்த டேட்டாவை உங்கள் கையில் கொடுத்து கேள்வி என்ன கேள்வினா, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் ஃப்ரம் சிட்டி எஃப் இந்த இயர் 2019 to 2023.
எப்படி சிட்டி டியில் வந்து 77,400 1,40,000 இருக்கோ அதே மாதிரி சிட்டி எஃப்லேயும் வேல்யூ இருக்கும். கரெக்டாக இங்கே ஒரு வேல்யூ வரும், இங்கே ஒரு வேல்யூ வரும். இந்த ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது கேள்வி. பொதுவாக மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சப்ராக்ஷன் அர்த்தம். டிஃப்ரென்ஸ்ன்னு வந்துட்டாலே உங்கள் மைண்டில் சப்ராக்ஷன் தான் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஏன்னா இங்கே பர்சன்டேஜை பற்றி பேசவே இல்லை. பட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே மாதிரி தான் சிட்டி டி 2019 பொறுத்த வரைக்கும் 9% தான் உங்களுக்கு 77,400. அப்போ 1% எவ்வளோ கண்டுபிடிக்கலாம்? 77,400 டிவைடட் பை 9. ஓகே, இதை டிவைட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 8,600. அப்போ 1% 8,600னா இங்கே நமக்கு தேவை 26. அப்போ 26% 26 இன்ட்டு 8600. இப்போ என்ன வரும்? இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 223,600. அடுத்தது சிட்டி டியில் 2023 இல்லை உங்களுக்கு 10% அவங்க கொடுத்துருக்கான். 10% தான் உங்களுக்கு என்னது? 1,40,000. ஆனால் 10% 1% கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. யாராவது சொல்றீங்களா எப்படின்னு? அவ்வளோதான் 11400 20 டிவைட் பை 10. லாஸ்ட் டிஜிட் கேன்சல் ஆயிரும். 11,400. இதுதான் 1%. நமக்கு தேவை 22. ஸோ அப்போ 22 இன்ட்டு 11400 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும்? 2,15,800. அப்போ இந்த இடம் வந்து 2,23,600 கண்டுபிடிச்சேன். நம்ம தெளிவாக எழுதும். ரைட், ஓகே. இது வந்து 2,23,600 கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து 2,50,800 கண்டுபிடிச்சேன். இப்போ பதில் எப்படி சொல்லலாம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். அவங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்ன? அவ்வளோதான். லார்ஜஸ்ட் வேல்யூ வந்து 2.5 லட்சம் ரூபா. இங்கே 2.5 லட்சம், இங்கே வந்து 2,23,000. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து என்னன்னா 27,200. அவ்வளோதான். 27,200. புரிஞ்சுதா உங்களுக்கு கொஸ்டின்? போன தடவை என்ன பண்ணமோ அதே தான். இங்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸிங் பர்சன்டேஜ் கேட்கல. அவ்வளோதான். ஓகேவா? சரி சரி, இந்த கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு நிமிஷம். ரைட், இந்த கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான். இதுவும் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணி தான். If the total number of readers from all the cities A to F together in the year 2023 was 50,000. என்ன சொல்றாங்க? அதாவது ஏலேருந்து F வரைக்கும் உள்ள எல்லா சிட்டிஸோட டோட்டல் நம்பர் ஆஃப் ரீடர்ஸ் வந்து 2023ல உங்களுக்கு 50,000. டோட்டலாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 50,000 கிடைக்கும். Then the number of readers was more than 7,400 is exactly dash cities in the same year. அதாவது டோட்டல் ரீடர்ஸ் இந்த ஆல் த சிட்டிஸ் வந்து உங்களுக்கு 50,000 இருக்கு. அப்போ 7,400 தாண்டி எத்தனை சிட்டிஸ்ல இருக்கிறாங்க ரீடர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பொதுவாக டோட்டல் நீங்கள் இதை டோட்டல் பண்ணி பாருங்களேன். இதை டோட்டல் பண்ணி பாருங்க, 100% வரும். ஓகேவா? ஸோ 100% தான் உங்களுக்கு 50,000 கொடுத்துருக்கு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். 100% உங்களுக்கு 50,000. ஓகே, அப்போ நமக்கு இங்கே டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு. ரைட்டா? இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னன்னா 7,400 தாண்டி எத்தனை சிட்டிஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து டேட்டா வந்து ரீடர்ஸாக கொடுத்துருந்தேன்னா நான் கரெக்டாக பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடுவேன். 7,400 எத்தனை பேர் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிடுவேன்.
ஆனால் எனக்கு டேட்டா வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்கு. அப்போ இந்த நான் 7400 நான் என்ன செய்யணும், பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், விச் மீன்ஸ் வேல்யூ டு பர்சன்டேஜ். எப்படி பண்ணணும் நான் சொல்லி கொடுத்தேன், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். 7,400 divided by 100 into 100. வேல்யூ டு பர்சன்டேஜ் அப்படின்னாலே இந்த ஃபார்மேட் நான் இன்னும் ஒரு தடவை எழுதுறேன், அப்போ தான் இன்னும் புரியாதவங்களுக்கு புரியும். பார்ட் ஆஃப் த வேல்யூ divided by total value into 100. பார்ட் ஆஃப் த வேல்யூ தான் நமக்கு 7400. டோட்டல் வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 50,000 into 100. ஓகேவா? ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா இங்கே 2 0 கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 74 divided by 5 அது வந்து என்ன வரும், 14.8 வரும். 14.8. ஓகே, ஸோ இந்த 7400ங்கிறது 14.8%. ஆனால் கேட்குற கேள்வி மோர் தேன் 7,400. அப்போ 14.8% தாண்டி எத்தனை சிட்டிஸில் இருக்குது நீங்கள் பார்த்தோன்னு சொல்லலாம். இப்போ அவ்வளோதான். இது 1 வரும், 2 3, இது வராது, இது வராது, இது. ஸோ 4 சிட்டிஸ். ஓகேவா? புரிஞ்சு அந்த கொஸ்டின் உங்களுக்கு? கொஸ்டின் புரிஞ்சுதா உங்களுக்கு? ரைட், ஓகே. இப்போ இந்த செஷன் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ நாளைக்கு நான் ரிமைனிங் 2 கொஸ்டின்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் லென்த்தாக போகும். இப்போ டைம் இல்லாதனால நான் ஸ்டாப் பண்ணுறேன். நாளைக்கு இதை முடிச்சுட்டு இன்னும் ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து தியரிட்டிக்கலாக தான் போயிருக்கோம். அண்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு 2-3 ப்ராப்ளம் போட்டிருக்கோம் நம்ம. ஓகே, இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு ரெக்கார்டிங் செக்ஷன் அந்த ஆப்பில் போட்டு விட்ருவோம். அந்த ஃபார்முலாஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது என்ன கொஸ்டின் கேட்டாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணாலே போதும், தாராளமாக உங்களால் எப்பேற்பட்ட கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த ஃபார்முலாஸை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.